ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு. காவேரி இந்த சந்தோஷமான விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லிடணும்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டாங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்துன்னு சொல்லி தடை வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை காவேரி விஜய்கிட்ட சொன்னால் ஏற்கனவே பார்த்தோம்னா அவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஒரு அருந்தவாள் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் காவேரி இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொன்னால் விஜய் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார். அடுத்த கட்டமாக பார்த்தா ஸ்டோரியே வேறு மாதிரி மாறிடும். அப்படிங்கிறனால இதில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, ஒரு எமோஷனல் மூமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணோம். நம்ம யோசித்த மாதிரியே என்றைக்கும் இல்லாத அதிசயமாக பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே வந்து ஒரு ப்ரொமோ கொடுத்துருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் ப்ரொமோ எதுவும் வரல. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படியாவது இதை விஜய் கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஃபோனும் பண்ணாங்க. இடையில அவங்க அம்மா டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு அடுத்தடுத்து டிஸ்டர்ப்லாம் வந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மனசெல்லாம் தைரியப்படுத்திக்கிட்டு விஜய்க்கு ஃபோனும் பண்ணிட்டாங்க. விஜய் ஃபோனும் அட்டன் பண்ணிட்டாரு. இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போகிற நேரத்தில் பார்த்தா ஒரு குரல் கேட்குது. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பேசின மாதிரி அதை பார்த்தா வெண்ணிலாவோட குரலாக இருக்கிறதுனால இப்போ காவேரி அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. விஜய் அந்த பக்கத்து பார்த்தா அந்த ஃபோனை வந்து ஆன்லேயே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டதுனால இப்போ அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆக மொத்தத்தில் காவேரி வந்து இவங்களோட இந்த மனசில் இருக்க இந்த சந்தோஷமான விஷயத்தை விஜய் கிட்ட சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சு போச்சு. சரி, அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஏற்கனவே விஜய் வந்து சொன்ன மாதிரி தான் வெண்ணிலா வந்து நல்லபடியாக பூர்ணமாக குணமாயிட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன போய் யார் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா. இன்றைக்கி தான் பார்த்தோம்னா வெண்ணிலா இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதிகமாக ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அதாவது என்னென்னா ஐ லவ் யூ விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை காவேரியும் கேட்டுட்டாங்க. அதனால தான் தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் விஜய் வந்து வெண்ணிலா உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயம்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அதெல்லாம் காவேரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கே செம்ம எமோஷனலாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கேட்குற காவேரி வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி விஜய் கிட்ட பேசினாலும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சமாளிச்சிருவாங்க. இப்போ வீட்லேயும் சொல்ல முடியாது, விஜய்கிட்டையும் சொல்ல முடியாது. காவேரி வந்து இந்த சந்தோஷமான செய்தியை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அடுத்து இருக்க ஸ்டோரி செம்ம எமோஷனலாகவும் ரொம்பவுமே பார்த்தா ரொம்ப காவேரிக்கு அவங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டாலும் அது அந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாமல் நம்மளையும் கஷ்டப்படுத்தி தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோன்னா அந்த மென்டல் குரூப்பை கடந்த சில வாரங்களாகவே காட்டல. அஜய், ராகினி, அன்பரசு, பசுபதி இவங்களெல்லாம் காட்டல. அது பற்றி தான் இன்றைக்கான எபிசோடில் வெண்ணிலா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா சாவறதுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிறதுக்கும் உங்கள் சித்தப்பா அன்பரசு தான் காரணம்னு சொல்லியிருக்கிறதுனால விஜய் வந்து அடுத்து வந்து அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி கோபப்படுற மாதிரி அவங்கள அது சம்மந்தமாக பிரச்சனை பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு. நாளைக்கு எதுவும் ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கிறத நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.